ஆதி காலத்தில் சங்கன் பதுமன்னு 2 நாகராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த நாகராஜாக்களில் சங்கன் வந்துட்டு ஈஸ்வரனை வழிபட்டு சைவ சமயத்தை சேர்ந்தவராகவும், பதுமன் என்பவர் விஷ்ணுவை வழிபடும் வைணவ சமயத்தை சேர்ந்தவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் வணங்குகின்ற கடவுள் தான் உண்மையான கடவுள்னு ஒரு போட்டி வந்திருக்கு. அப்பொழுது தங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக இதற்கு ஒரு பதில் சொல்ல வேண்டி இவர்கள் பார்வதி தேவியை நாடியிருக்கிறாங்க. அப்போது பார்வதி தேவி இவர்களுடைய சந்தேகத்தை மட்டுமல்லாமல் இந்த உலகத்திற்கே சைவ வைணவ ஒற்றுமை வேண்டி மக்களுக்கு அரியும் அரணும் ஒன்று என்று சொல்லக்கூடிய வண்ணம் ஈஸ்வரன் காட்சி கொடுத்து அருள வேண்டுமென்று வானலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து ஒரு புன்னை வனத்தினிலே ஊசியிலே நின்று தவம் செய்திருக்கிறார்.